ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத் அதாவது மூணாவது மந்திரம், 8வது அத்தியாயம், அதுல 3வது மந்திரம். அஷனா பிபாசே மே சோம்ய விஜானீஹீதி யத்ரைதத் புருஷோ சிசிஷதி நாமாய ஏவ ததசிதம் நயந்தே தத்யதா கோணாயோஸ்வனாயஹ புருஷனாய இத்யேவம் ததப்ப ஆசக்ஷதே ஷனாயேதி தத்ரைதத் சுங்கமுத்பதித்தம் சோம்ய விஜானீஹி நேதமமூலம் பவிஷ்யதீதி. சாஸ்திரம் பசி தாகம் இது இரண்டின் மூலியமாக பிரம்ம தத்துவத்தை விளக்க முற்படுகிறது. வெரி அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பேசிக்கா ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சிட்டோம்னா இந்த ஃப்ளோ 2-3 மந்திரத்துக்கு அப்படியே போகும். பேசிக்கா நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்ல வருதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பசி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உலகத்துல காரணம் காரிய நியதின்னு ஒன்று இருக்கு. காரியம் இருக்கணும்னா அங்க காரணம்னு ஒன்று இருந்து ஆக வேண்டும். இப்போ நாற்காலியை பார்க்குறீங்க அப்படின்னா அது காரியம், அதனுடைய காரணம் மரம். பானையை பார்க்கும்போது மண் காரணம். அதுபோல நம்ம ஒரு உடம்பை பார்க்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு காரணத்தில் இருந்து தோன்றியது. அப்ப இந்த உணவு தான் என்ன ஆகுது, அங்க காரணம். இப்போ உணவு என்பது காரணம். அப்ப இந்த உடம்புங்கிறது என்னது, உணவுங்கிறது காரணம், இந்த உடம்புங்கிறது காரியம். இதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இந்த ஏரியாவில் புரிஞ்சுக்க வேண்டியது. உடம்புங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே புதக்குன்னு வந்ததல்ல. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எப்படி நமக்கு காரணத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி உடம்பு அப்படிங்கும் போது அது காரியம். இப்போ பசிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். பசிக்கிறதுனா என்ன, உடம்புக்கு உணவு தேவை அப்படித்தானே பாடி சொல்லுது, எனக்கு சாப்பாடு வேணும். அப்போ உண்ட உணவு உள்ள போகுது, ஜீரணம் ஆயிருச்சு. ஜீரணத்துக்கு என்ன தேவைப்படுது, பேன்கிரியாஸ்லேருந்து ஜூஸு, லிவர்லேருந்து ஜூஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணி, வாயில் விடுற சலைவா, ஆல் லிக்விட். நீங்கள் போட்டது சாலிட் ஃபுட். அங்கே இருக்கிற என்ன வருது, எல்லாம் திரவமாக. ஃபர்ஸ்ட் உணவு எங்கே பண்ணப்படுது, டைஜஷன் என்ன, பிரேக்கிங் அப் ஆஃப் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது, நீர் தத்துவம். அப்போ அந்த மறுபடியும் அந்த நீர் தான் அது என்ன ஆகுது, ரத்தமாக. அது என்னதுதான் நீர். இப்போ உணவு என்ன ஆயிடுச்சு, நீர். அப்ப அந்த உணவை ஜீரணத்துக்கு அந்த நீர் உதவுகிறது. சோ ரத்தம் உடம்பெங்கும் அதை உணவை, ரத்தம் தான் என்ன பண்ணுது, நீர் தான் என்ன ஆகுது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது. அதனால தண்ணீர் உணவின் தலைவன். இந்த கான்செப்ட் அடுத்தது புரிஞ்சுக்கணும். அதனால தண்ணீர் என்ன சொல்லுது, உணவின் தலைவன். ஏன்னா நயத்தி லீட்ஸ்.
வாட்டர் டேக்ஸ் த ஃபுட், லீட்ஸ். நயத்தி நாயகன், தலைவன். எது? தண்ணீர். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போகுது பாருங்க. அதுதான் என்னது? நயத்தி. எப்படி ஆடு மேய்க்கிறவன் தலைவன், கோ தலைவன், அது மாதிரி ஒரு தலைவன் ஒருத்தர் லீட் பண்றாரு, ஒரு ஆர்மியில் ஒரு தலைவன். அந்த மாதிரி நீர் என்ன பண்ணுது? இழுத்து செல்லுகிறது. எதை? உணவை இழுத்து செல்லுகிறது. அப்படியே எடுத்துக்கலாம், வழி நடத்தி செல்லுகிறது. எங்கெங்க எது எது வேணுமோ அதை கொண்டு கொடுக்கறது யாரு? நீ. பிளட்டை யோசனை பண்ணிக்கிறப்போ ஜீரணத்துக்கு நீர் வேணும். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு போறக்கும் நீர் வேணும். இதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுகிறது. அப்போ உடம்பு காரியம், உணவு காரணம் ஆகிறது. இப்ப இந்த இடத்துல ஒரு வேர்டு சொல்றாங்க, முளை. அதாவது உடம்பை காரியம், முளைங்கிற வேர்டு யூஸ் பண்றது. முளை விடுறது, செடி முளை விடுறதுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உடம்புங்கிறது காரியம், முளையாகிய காரியம் என்று இந்த மந்திரத்துல வருது. எப்படி ஒரு தரையிலிருந்து செடியினுடைய முளை வெளிவரதை பார்க்குறோமா இல்லையா? அதுபோல அதுக்கு காரணமாக யார் இருக்கிறது? விதை. அந்த செடிக்கு காரணமாக இருப்பது விதை. அது எங்க இருக்குது? பூமிக்கு அடியில் இருக்கிறது. நம்ம புரிந்து கொள்கிறோமா இல்லையா? விதை இல்லாம ரொட்டார்னு அந்த காரணமே இல்லாம மேல செடி வருமா என்னங்க? மேல செடியை பார்த்தோம், சின்ன முளைய பார்த்து நமக்கு என்ன தெரியுது? உள்ள அதனுடைய காரணம் இருக்கிறது. புரிந்து கொள்றோமா இல்லையா? அதுபோல அது எக்ஸாம்பிள். அதுபோல உடம்பு என்பது ஒரு முளை அப்படின்னு என்ன? அதுக்கு ஏதோ உள்ள ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம பார்க்கிற உடம்பு காரியம், முளை. பாடி இஸ் லைக் முளை. எவ்வளவு அழகான வேர்டு பாருங்க. முளை வெட்டுற செடி, அந்த சின்ன செடியில் அப்படியே மேல, நான் தான் சொன்னேன் ரூட் சிஸ்டம், ஷூ சிஸ்டம்லாம். அப்படி அந்த ஷூ சிஸ்டம் அப்படியே மேல அப்படி கொக்கியாட்டு வரும், கீழே அப்படியே ரூட் சிஸ்டம்லாம் போகும். அது ரூட் போறது நமக்கு தெரியாது. மேல அந்த கொக்கியாட்டு வந்து அந்த ஷூட் சிஸ்டம் சொல்ற பார்த்தீங்களா? அதுதான் முளை. அப்போ அந்த முளை வருதுன்னாவே நமக்கு என்ன தெரியுது? பூமிக்கு அடியில கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஒரு விதைன்னு காரணம்னு ஒண்ணு இருக்கணும். எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அதை போல இந்த உடம்பு என்பது முளை. ஒரு ஆட்டிடியூட், திங்கிங் எப்படி இருக்கணும்? உடம்புங்கிறது ஒரு முளை. அப்ப அதுக்கு என்ன இருக்கணும்? விதையான ஒரு காரணம். இப்ப இங்க எது காரணம்? அன்னம். இந்த உடம்புக்கு முளையா இருந்ததுன்னா காரியம் எடுத்தீங்கன்னா எது? அன்னம். இதுதான் ஃபர்ஸ்ட் மந்திரம். இப்ப நான் படிச்ச மந்திரத்தோட எல்லா ஒரு 2-3 மந்திரத்துடைய சாரத்தை நான் சொல்லிட்டு அப்புறம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் கொடுத்தா ஈஸியா புரிஞ்சுடும். இது ஃபர்ஸ்ட் மந்திரம், இதோட ஸ்டாப் பண்ணிடுது. அடுத்து 2வது மந்திரம், இதுக்கு அடுத்த 2வதுல இதுக்கு அடுத்த மந்திரம் 4வது மந்திரத்துல இப்ப என்ன சொல்லுது? சாந்தோக்கியத்தினுடைய அடிப்படையில இது எது காரணம்? 3 இல்லைங்களா? ஆகாசம், அக்னி, ஆகாசம், வாயு விட்டுட்டு, எதை 2 விடுறதுக்கு நான் மாற்றி சொல்றேன். அதை 2 விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 3 வாயுகள் தான் நமக்கு காரணம் நம்ம பார்த்தோம். சாந்தோக்கிய உபனிஷத்தை பொறுத்தவரை அக்னி, ஆபகா, பிருத்திவி, இந்த 3 தான் அடிப்படை மூலகங்கள் ஃபார் த பாடி. முதலே நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ இறைவனிடமிருந்து, மாயை தத்துவமிருந்து, ஈஸ்வரிடமிருந்து எது ஃபர்ஸ்ட் வந்திருக்குது? அக்னின்னு புரிஞ்சுக்கணும். அந்த 2 என்ன ஆயிரணும்? மனதில் புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தின் பிரகாரம் தஸ்மாத் ஏசத்மாத் ஆகாச சம்பூதங்கிறது தைத்திய உபனிஷத்து. சாந்தோக்கிய உபனிஷத்தை பொறுத்தவரை அது அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட், அவ்வளவுதானே தவிர என்ன சொல்லுது? தஸ்மாத், அதனிடமிருந்து, வாயிடமிருந்து, ஈஸ்வரிடமிருந்து முதல்ல எது வந்தது? அக்னி தத்துவம். அதனிடமிருந்து நீர் வந்திருக்கு, அதனிடமிருந்து பூமி, அன்னம், உணவுன்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல அந்த இடத்துல வந்ததுதான் அன்னம். சோ உணவின் காரணம் இப்ப என்ன சொல்லிட்டோம்? தண்ணீர். அப்ப தண்ணீருக்கு காரணம் அக்னி. இப்பதான் நம்ம கொண்டு போகணும். அந்த தண்ணீருக்கு காரணம் என்னது? அக்னி. அப்ப அக்னியின் காரணம் இறைவன். அபவாதம் எல்லாமே இருப்பதன் திறனை தவிர்த்து வேற படைப்பு பார்க்கும்போது அத்தியாரோப்பம் பார்த்துட்டு அபவாதம் பண்ணும்போது ரிவர்ஸ். எப்படி? இறைவனிடமிருந்து அக்னி, அக்னிடமிருந்து தண்ணீர், தன்னிடமிருந்து பூமி. அப்போ அதுதான் உணவு. பூமிங்கிற இடத்துல அன்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவின் காரணம் தண்ணீர், தண்ணீர் காரணம் அக்னி, அக்னியின் காரணம் இறைவன். இந்த மந்திரம் அடுத்த மந்திரம் இதைத்தான் கூறுது. 2வது நம்ம பார்க்க போறது 2வது மந்திரம். அதாவது உண்ட உணவை என்ன பண்ணுது? தண்ணீர் இழுத்துட்டு போகுதா? இந்த மந்திரத்துல முதலே பார்த்தோமா? உண்ட உணவை தண்ணீர் இழுத்துட்டு போச்சு. அதுபோல தண்ணீர் எப்படி ஆற்றலாகிறது?
அடுத்த கான்செப்ட் அக்னி. ஓடிக்கிட்டே இருந்தா உடம்புல அடுத்து என்ன தத்துவம் வருது? நீங்க சாப்பிட்டீங்க, அது தண்ணி தான் லீட் பண்ணுது. நயத்தி லீடிங் த ஃபுட், வாட் யூ ஈட், ஆல் த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போறதாரு நீர் தத்துவம். அப்போ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதா என்ன? அடுத்து இன்னொரு தத்துவம் உள்ள நடக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ன நடக்குது? இப்ப யார் அடுத்து வர்றா? அக்னி. அக்னியின் வாயிலாக உடம்புல இருக்கிற வைஸ்வானர அக்னின்னு பேர். உடம்புல இருக்கிற அந்த அக்னிக்கு பேரு வைஸ்வானர அக்னி அல்லது ஜாட்டராக்னி. வயிற்றுல இருந்து அதுக்கு பேர் ஜாட்டராக்னின்னு சொல்லுவோம். அந்த ஜாட்டராக்னி ஒன்று எப்பவுமே உள்ள என்ன ஆயிட்டு இருக்குது? உடம்புக்குள்ள ஒரு ஹீட் 98.4 டிகிரி தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சயின்டிபிக் டேர்ம் 98.4 டிகிரி. அதற்கு பேர் என்னது? ஜாட்டராக்னி. வைஸ்வானர்னு இதுல பகவத்கீதை சொல்வார், அதுக்கு பேர் ஜாட்டராக்னி சொல்ல மாட்டாரு. அவர் சொல்ற வேர்டு வந்து வைஸ்வானரக அக்னின்னு பேர். அந்த 98.4 தான். அப்போ உடம்புல ஒரு அக்னி இருக்கா? அது என்னங்க பண்ணுது? அப்போ உள்ள இருக்கிற அக்னி தத்துவம், இப்ப நீங்க நீர் குடிக்கிறீங்க, பருகின்ற நீரை அது என்ன பண்ணுது? வற்ற செய்கிறது. உள்ளோட தண்ணி விட்டுட்டோம்னா தண்ணி அந்த ஹீட் என்ன பண்ண? ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுப்புல எடுத்து தண்ணி எடுத்து வச்சு சூடு பண்ண என்ன ஆக ஆரம்பிக்குது? அது அதே தான். அப்ப என்ன ஆகுது? தண்ணீரை வற்ற செய்து. அக்னி யூஸ்வலா என்ன பண்ணும்? தண்ணீரை வற்ற செய்து விடும். இதுக்கு நம்ம ப்ரூஃப் வந்து ஒரு குண்டா தண்ணி எடுத்து அடுப்பு வச்சீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இதுக்கு ஒன்றும் பெருசா ஒரு ப்ரூஃப் தேவையில்லை. என்ன ஆகுது? அந்த தண்ணீர் வற்ற செய்து அதை என்னவா மாற்றுது? அக்னி ஆற்றல். அதனாலதான் 98.4 டிகிரி இருந்தா மட்டும்தான் நீங்க சாப்பிட்ட கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாத்தையும் the body can observe the process by using the அக்னி. ஹீட் அதிகமாயிட்டா நம்மளால அப்சார்ப்ஷன். அதனாலதான் சொன்னாங்க நேற்று, என்ன சொன்னாங்க? என்ன ஔஷதம்? பரா ஔஷதம். பட்டினி கிடக்கிறதா நோய்க்கு பரா ஔஷதம். இதுதான் கான்செப்ட். நீங்க எந்த ஒரு நோய்க்கு டக்குன்னு உடம்புல எதையும் சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா அவங்க சொன்ன இதுதான் இப்ப கனெக்ட் ஆகுது பாருங்க. ஹவு வேதாந்தா கனெக்டட் டு ஆயுர்வேதா. நீங்க வந்து அந்த அக்னி 98.4 டிகிரிங்கிற பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷனே நடக்கும். நம்ம ஃபீவரா இருக்குது, 98 மேலே போயிட்டாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, அந்த ப்ராசஸ் கேனாட் டேக்ஸ் பிளேஸ். அப்போ பாடியும் தடுமாறிட்டு இருக்குது. நீங்க கொண்டே உள்ள அந்த சமயத்துல மெம்மேல இதை குடி, அதை குடி, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, போட போட அவன் சொன்னா இவங்க சொன்னாங்க, அதை சாப்பிட்டா காய்ச்சல் நல்லா போயிடுது, இதை சும்மா உள்ள தள்ள என்ன ஆகும்? அப்படியே என்ன கொரோனா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? கொரோனா அதிகமா செத்தது காரணமே ராங் ஃபுட். பற்றி ஓட்டுருந்தோம்னா அப்படியே கொரோனா தானா காணும். ஏன்னா இதுதான் கான்செப்ட். இப்ப இந்த கான்செப்டோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப அந்த அக்னி தத்துவம் என்ன பண்ணுது? அந்த நீரை, இந்த நீர் இருக்கிற சத்தை உடம்பு உரியணும்னா அந்த சக்தி யாரு தேவை அந்த இடத்துல? அக்னி. அப்ப இங்க யாரு தலைவன்? அக்னி. அந்த நீருக்கு, ஏன்னா நீரை வற்ற செய்து பருகக்கூடிய சக்தி படைத்தவன் யாரு? நீரை வற்ற செய்து பருகக்கூடிய சக்தி படைத்தவன் யாரு? தண்ணீர், நீ அக்னி. அப்ப அக்னி தான் என்ன ஆகிறான்? தலைவன். இவங்க என்ன ஆயிடுறாங்க? காரியம். இப்ப காரண காரிய பிரக்ரியா போட்டுட்டே வாங்க. இப்ப அக்னி என்ன ஆயிரும்? காரணம். இது என்ன ஆயிடுச்சு? காரியம். முதல்ல தண்ணி என்னவா இருந்தது? காரணம். உணவு என்னவா இருந்தது? உண்ட உணவு. காரியம். தண்ணி வந்து காரணமா இருந்தது, தலைவனாக இருந்தது, லீட் பண்ணிட்டு போச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகுது? அதை உள்ள உறிஞ்சணும்னா 98.4 டிகிரி வேணும் அக்னி தத்துவம் உடம்புல. அப்ப அது தலைவன். என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புனால உறிஞ்ச ஹீட் மாதிரி இருந்தது, பிளக்சுவேஷன் இந்த பாடி ஹீட் அப்படிங்கும்போது பாருங்க நம்மளால, அதனால பசிக்காது. உடம்பே எதுவும் உள்ள போடாதீங்க. நாம பசித்தாலும் பரவாயில்ல, ஏதாவது போடு, பசிக்கலாம் பரவாயில்ல, பசிக்கலின்னு உடம்பு சொல்லுச்சு. உணவு வேண்டான் எப்போ உடம்பு வந்து உணவு வேண்டான்னு எப்போ சொல்லுதோ, வி ஷுட் நாட் ஃபோர்ஸ். உடம்பு ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது, விட்டுறணும். அது வாட்டில் விடுங்க. அது தானே உள்ள எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கொரோனாவையோ வைரஸையோ வெளியே தள்ளிடும். ஏன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள இருக்கு. நீங்க வெளியிலேருந்து போடுற மாத்திரையில எதிர்ப்பு சக்தி வர்றதில்லை, அது உள்ளேயே இருக்குது. அதை நம்மளை எப்படி டியூன் பண்ணி கூட்டிட்டு போகணும் நமக்கு தெரியணுமே தவிர, வெளியிருந்த சக்தி தான் நம்ம உடம்பு பாதுகாத்துக்கு நினைக்கிறதே ஒரு நம்பர் 1 முட்டாள்தான். ஒரு நோய்க்கும் உடம்புக்குள்ள அதை எப்படி வெளியே தள்ளணும்னு உடம்புக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அதை நம்ம வெளியில இந்த மாத்திரை போட போட அந்த சிஸ்டமே நம்ம கொலாப்ஸ் பண்ணி வச்சிருவோம். அந்த எதிர்ப்பு சக்தியவே
பாடி எதிர்ப்பு சக்தி கொடுக்க பழகிறதுக்கு முன்னாலே ஒரு மாத்திரை போட்டு அந்த எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லாம பண்றதுக்கு காரணமே உடம்பு போராடி ஒரு புது வைரஸ் ஒரு எனிமி வரான்னு வச்சுக்கோங்க, அதை ஃபைட் பண்றதுக்கு உடம்புல சில ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகும். நாம் என்ன பண்றது, அந்த நோய் வந்து கொஞ்ச நேரம் இருந்தா தான் உடம்பு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இப்ப அலோபதியில என்ன பண்ணிடுறாங்க, நோயினோட சிம்டம் தெரிஞ்சு போடு மாத்திரைனா பாடி இயலாமைக்கு வந்துருது. எதிர்ப்பு சக்தியா அதுக்கு படி அது அந்த வாட் டைப் ஆஃப் எனிமீஸ் ஆர் கம்மிங் அண்ட் வாட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஐ ஹாவ் டு ப்ரொடியூஸ்ங்கிறதே உடம்புக்கு. தட் இஸ் மெயின் ரீசன். கண்டினியூஸா நம்ம பேஷண்டாவே தான் இருப்போம். த்ரூ அவுட் த லைஃப் இம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மட்டும் நீங்க கை வச்சீங்கன்னா போதும். அந்த அலோபதி அதுல கை வச்சதுனாலதான் த்ரூ அவுட் த லைஃப் அவங்க என்னவா தான் இருந்தாகணும், பேஷண்டா தான் இருந்தாகணும். பிகாஸ் எங்க கை வைக்கிறாங்க அவங்க இம்யூனிட்டி சிஸ்டம். இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்டா இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, அக்னி தத்துவங்கிறது உடம்புல, இப்ப நம்ம யோகா கூட அந்த அக்னி தானே சொல்றாங்க, அந்த அக்னியே உடம்புல அக்னி தத்துவம் பேலன்ஸா வச்சிருந்தா நோயே வராது. எப்ப அது இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்ப அக்னி தத்துவத்தை நீங்க ஏத்திக்கிட்டீங்கன்னா அது பெஸ்ட். என்ன தெரியுங்களா, எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் மோர் தான் வந்து உங்களை அக்னி தத்துவத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஃபுட்டு மோர், வெண்ணெய் எடுத்த மோர். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ என்னாச்சு, இப்போ அது இப்போ என்ன ஆயிடுச்சு அக்னி. ஏன் இது எவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, அப்போதான் நமக்கு என்னன்னு புரியும், அக்னி காரணம். இது என்ன ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ சத்துக்கள் கொண்ட இதை எடுத்துக்கிட்டு போனாலும் இது என்ன ஆயிடுச்சு, காரியம். சோ தண்ணீரை வற்ற செய்து அது என்ன ஆகுது, ஆற்றலாக்குகிறது. யாரு, அக்னி. அதனால் அக்னி யாரு, தலைவன். தண்ணீரின் யாருடைய தலைவன், தண்ணீரின் அப்படி புரிஞ்சுக்கணும். தண்ணீரின் தலைவன் யார், இப்போ அக்னி. இது அடுத்த மந்திரம். அடுத்த 6வது மந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, 5வது மந்திரத்துல இப்ப இந்த ஓரளவுக்கு இந்த இது 3வது முடிஞ்சது. அதுக்கப்புறம் தத்துவம் மாறுது, மரணத்துக்கு பிறகுன்னு பாயிண்ட் மாறுது. அதை ஃப்ரெஷ்ஷா அந்த மந்திரம் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப நம்ம படிக்க போற மந்திரம் எல்லாமே இந்த கான்செப்ட் தான். இது அங்க போன வாரம் நான் உங்களுக்கு கிளாஸே நோட்ல எழுதி வச்சுக்குங்க ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொன்னேன். எழுதிருந்தீங்கன்னா அந்த இடத்த எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்னம் போட சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் தான் நான் சுருக்கி போன கிளாஸ்ல கொடுத்தேன். அதைத்தான் இப்ப நான் விளக்குறேன். அதைத்தான் அந்த மந்திரங்கள் விளக்குது. அப்ப என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் அன்னம் சரீரம் இந்த பக்கம் எழுத சொன்னேன். அடுத்தது ஜலம், 2வது ஸ்டெப் ஜலம் அன்னம்னு எழுத சொன்னேன். எழுதலீங்கன்னா எழுதாம இருந்தீங்கன்னா இப்ப எழுதிக்கிங்க. அன்னம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அன்னம் சரீரம். அன்னம் என்ன, காரணம். சரீரம் என்ன, காரியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் ஜலம் காரணம், அன்னம் காரியம். செகண்ட் ஸ்டெப். இதைத்தான் இவ்வளவு நேரம் விளக்கிட்டு இருந்தேன். 3வது ஸ்டெப் அக்னி என்னாச்சு, காரணம். ஜலம் என்ன ஆயிடுச்சு, காரியம். அதுக்கப்புறம் 4th ஸ்டெப் மூல சத்து, சத்தேவ காரணம். அக்னி எங்க போயிடும். இதெல்லாம் நடைபெறணும்னா உடம்புல என்ன இருக்கணும், ஆத்ம தத்துவம். அப்ப அதுதான் என்னது, சத்து. அதனிடமிருந்து தோன்றியதுதான் எல்லா கான்செப்டும். சோ கடைசி ஸ்டெப்ல என்ன முடிக்கிறோம், மூலம் சத்தேவ காரணம். மூல காரணம் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாதனால அதுக்கு என்ன காரணம் போடுறது. இது வரைக்கும் காரணம் காரியம் காரணம் காரியம் போட்டு வந்தீங்க. ஏன் சத்துக்கு 4வது ஸ்டெப்ல சத்து தான் மூல காரணம் ஏற போடுறோம். அதுக்கு ஒரு காரணம்ங்கிறதோ அல்லது இது காரியமாகிற நிலையோ அதுக்கு என்னைக்கும் கிடையாது. த்ரூஅவுட் அது என்னவா தான் இருக்குது, காரணம். அப்ப அதுல இருந்து வந்ததா அக்னி. 4th ஸ்டெப் வந்து அப்ப மூல சத்துல இருந்து வந்தது அக்னி, அக்னியிலிருந்து வந்தது ஜலம். ரிவர்ஸ்ல போனீங்கன்னா இறைவனிடமிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சத்துல இருந்து வந்தது அக்னி, அக்னியிலிருந்து வந்தது ஜலம், ஜலத்திலிருந்து வந்தது அன்னம், அன்னத்திலிருந்து வந்தது சரீரம். அப்ப சரீரத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் மெயின். 2வது என்னது, சத்தேவ இதகும் ஆசீத்து. அக்ரே சோமிய சத்தேவ இதகும் ஆசீத்து. கனெக்டிங் டு த மெயின் மூல ஸ்லோகம் மந்திரம். அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ அஷனாயா, இப்போ மீனிங் எழுதிட்டே வரலாம் உங்களுக்கு. அப்போ அப்படியே புரியும் கான்செப்ட். 3வது மந்திரம் அஷனாயா பிபாசே. 3வது மந்திரத்துக்கு மீனிங் பசி. அஷனானா பசி, பிபாசேனா தாகம்.
இவற்றை பற்றி விஜானி சோமிய என பிரியமானவனே சோமிய விஜானிகி அறிந்துகொள். மீனிங் மட்டும் அப்படியே கொடுத்துட்டு வர, நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா அப்படியே புரியும். இப்ப நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். பசி தாகத்தை பற்றி பெண்ணிடமிருந்து அறிந்துகொள், என்னிடமிருந்து அறிந்துகொள். விஜானிகினா அறிந்துகொள். ஃபர்ஸ்ட் அசிஷிஷதி. அப்படின்னா சாப்பிட விரும்புவன். அசிஷிஷதி சாப்பிட விரும்புபவன். அஷித்தும் இச்சா அசனாயா. அஷித்தும் இச்சானா சாப்பிட விரும்புவன் பேர் என்ன? அசனாயா பசி. இந்த இடத்துல அவர் சொல்றது அசிஷிஷதிங்கிறது சாப்பிட விரும்புவன். நாம அந்த பெயரை உடையவன் அர்த்தம். பேரு சாஸ்திரம் வைக்குது, பசியை உடையவனுக்கு ஒரு பேரு அசிஷிஷதி. அப்படிங்கிறவன் யாரு? அப்படின்னா என்னங்க? பசியா இருக்கிறவன் அர்த்தம். சாப்பிட விரும்புவன். எப்ப நமக்கு சாப்பிட விருப்பம் வரும்? பசி. அப்ப பசியுற்றிருப்பதாக கூறப்படுகிறானோ. ஏதத்து நாம. எத்திர ஏதத்து எப்பொழுது. அந்த எத்திர இங்க விட்டுருக்கு, நான் ஆட் பண்ணிக்கிறேன். எத்திர எப்பொழுது. ஏதத்து புருஷகா இந்த மனிதன் என்ன பெயரை பெறுகிறான்? அசிஷிஷதி நாம. பசி உற்றிருப்பதாக கூறப்படுகிறானோ அல்லது சாப்பிட விரும்புகிறேன்னு சொல்றானோ நாமாய. அப்பொழுது எப்பொழுது இந்த மனிதன் பசியுற்றிருப்பதாக சாப்பிட விரும்புவதாக இவன் கூறுகிறானோ, புருஷன மனிதன் ஜீவன், அப்போ அசித்தம் குடித்த எது குடிச்சான்? ஆப்பக நீர். நயந்தே எடுத்து செல்லுகிறது. அந்த நீர் தான் எப்ப பசின்னு சொல்றானோ, சாப்பாடு எடுத்து வாயில போடுறானோ, அப்ப அந்த நீர் தான் அதை இழுத்து செல்லுகிறது. நயந்தேன தலைவனாக நின்று இழுத்து செல்லுகிறது. நாயக அவன்தான். எதை போல? தத்யதா எதை போல? இவ்விதம். எந்தெந்த இடத்துல நம்ம நாயகனை பார்க்கிறோம், தலைவனை பார்க்கிறோம்? தத்யதானா இவ்விதம். எதை போல? கோநாய பசுக்களின் தலைவன். who leads cow herds, அந்த மாதிரி பசுக்களின் தலைவன். அஸ்வநாயக அஸ்வனா குதிரை, குதிரைகளின் நாயகன் தலைவன். புருஷநாயக மனிதர்களை வழிநடத்தி செல்பவன் தலைவன். இது போல உதாரணம் கொடுக்கிறார். எப்படி தண்ணீர் நீங்க சாப்பிட்ட உணவை தலைமை ஏற்று இழுத்து செல்லுகிறது. எதை போல? கோநாய அஸ்வநாய புருஷனாய அந்த தலைவர்களை போல் இது என்ன பண்ணது? இழுத்து செல்லுகிறது. இது ஏவம் இது போல. ஆப்பக அப்பக ஆப்பக தண்ணீர். அசனாய ஆச்சக்ஷதே அச்சனாயன உணவை. அசனாய உணவை ஆச்சக்ஷதே. இந்த மாதிரி தண்ணீர் உணவை இழுத்து செல்லுகிறது என்று கூறுகிறார்கள். யார் சொல்றா? உத்தாளன் சொல்லிட்டு இருக்காரு ஸ்வேதகேத்துக்கு. அப்படி சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு, நான் சொல்லல, கூறப்பட்டிருக்குன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. தத்ர அவ்வாறே. என்ன மாதிரி? எந்த இடத்துல அது? ஏத்தத்து
சுங்கம். சுங்கம்னா முளை. தாவரத்துல முதல்ல விதையிலிருந்து வருது பாத்தீங்களா, அது முளை. உற்பதித்தம் உருவாகிறதோ, எதை போல எப்படி ஒரு முளையில் உருவாகிறதோ. உற்பதித்தம் உருவாகிறதோ, அந்த இடத்துல விதை காரணம், முளைங்கிறது காரியம். எப்படி உருவாகிறதோ சோமிய விஜானீகி அறிந்துகொள். மேயுனோ, இந்த சரீரம்ங்கிறது தானா ஜம்முன்னு குதிச்சது இல்லை, அதுக்கு ஒரு இது சரீரம்ங்கிறது காரியம். அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. எப்படி முளைக்கு ஒரு விதை காரணமாக இருக்கிறதோ அதே போல இந்த உடம்புக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த உடம்புங்கிறது காரியம். ஏன் இவ்வளவு காரண காரியம்னாங்க, நமக்கு காரண காரிய பிரக்கிரியா புரிஞ்சாதான் காரணத்தில் இருப்பதுதான் காரியத்தில் இருக்கிறதுன்னு புரியும். காரணத்தை தவிர்த்து காரியம் வேறல்லன்னு புரியும். அப்ப அந்த காரணம் மூல காரணம் பிரம்மம் அப்படின் போதுதான் இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற அறிவு வரும். அதுக்காகத்தான் காரண காரிய பிரக்கிரியாவை யூஸ் பண்ணி ஒரு உடம்பு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உணவுக்கு அன்னம் காரணமா இருக்குது. அப்புறம் அன்னம் என்ன ஆகுச்சு, தண்ணிக்கு ஒன்னொன்னு காரணம் மாறி காரியமா மாறிட்டே வருது. அப்ப கடைசியா மாறாத காரணம் ஏது, பிரம்ம தத்துவம்னு சொல்லி அதிலிருந்து எதுவும் வேறுபட்டது அல்லன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரம் நமக்கு விளக்கம் கொடுக்குது. இது அமூலமற்றது ந பவிஷ்யதி, இது மூலமற்றது அல்ல. இந்த சரீரம் அமூலம் ந இதம் இதம் இது அமூலம் ந பவிஷ்யதி. நான் கொண்டு ந பவிஷ்யதியில போடணும். ந பவிஷ்யதி அல்ல, பூதான் பவிஷ்யதி ஆயிருக்காங்க, தாத்து வந்து பூ. அப்போ இது காரணமற்றது அல்ல. இந்த சரீரம் காரணம் அற்றது அல்ல. சரீரம்ங்கிறது காரியம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. இப்ப ஜீவசிய எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அது பிரம்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கணும். அது வந்து இங்க இருக்கிற ஆத்மாவுக்கும் இங்க இருக்கிற ஜீவனா ஒரு தனித்த மனிதன், அவனுடைய ஆத்மாவோன்னு நினைச்சினாலும் அதுக்கு மூல காரணம் பிரம்மம். அனாத்மா பாட்டுக்கு என்னதான் மூல காரணம் பிரம்மன்னு புரியும். காரணம் பிரம்ம. ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. இதுதான் டீச்சிங் ஆஃப் திஸ் ஏரியா. சாந்தோக்கிய போன ஜீவா சொல்லிட்டு நான் அதுக்கு அது இஸ் ஈக்குவல் டு போட்டேன், ஏன்னா ஒண்ணுதான் இருக்குது. இட் இஸ் இது வேற அது வேற இல்ல. அப்ப ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. அனாத்மாவுக்கும் மூலம் பிரம்மம் தான். பிரம்மனை தவிர்த்து அனாத்மாவுக்கு தனியாக இருப்பு இல்லை. சோ அனாத்மாவுக்கும் பிரம்மம் தான் மூலம். சர்வம் சத்து மூலம். என்ன டீச்சிங்கே, சர்வம் சத்து, அனைத்துக்கும் சத்து மூலம். ஏன்னா இருப்பை கொடுக்கிறது அது. சர்வம் சத்து மூலம். சோ சத் இஸ் இம்பார்ட்டன்ட். அனைத்தும் அதனிடமிருந்து வந்தது. பிரம்ம மூலம் அல்லது சத், ரெண்டு வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரம்ம மூலம்னால ஒண்ணுதான், சத் மூலம் அதுதான் அல்டிமேட் காரணம். அனைத்திற்கும் இதுதான் புரிய வைக்குது, அனைத்திற்கும் காரணம். அதை எப்படி பண்ணுது, நம்ம என்ன படிச்சோம், ஆகாசத்துல இருந்து வாய் அதை ரெண்டையும் விட்டுட்டு அக்னி, இறைவனிடமிருந்து அக்னி, அக்னிடமிருந்து அப்பாக, ஆப்பகிடந்து பிருத்திவி, அதை பண்ணிட்டு எக்ஸ்பான்ஷன் சிருஷ்டி பத்தி பார்த்துட்டு திருப்பி அபவாதம் பண்றான், அத்தியாரோபம் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றான், அதுக்கு காரணம் அது என்ன ஆகுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, பிருத்திவி என்ன ஆயிருது, நாம நினைச்சிட்டு இருந்தா அது காரியமாகுது, அப்போ ஆப்பக காரணமாகுது. அப்புறம் அக்னியை பார்க்கும்போது ஆப்பக என்ன ஆயிருது, காரியமாயிருது. அப்ப அக்னி ஒரு இடத்துல என்ன ஆயிருது, காரியமாயிருது. யாருதான் மாறாத காரணமா இருக்கிறா, சத்து. அதனாலதான் பாருங்க, ஐந்தையும் சொல்லி சொல்லி விளக்குறக்கு ரொம்ப அது லென்த்தியா போகிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிருக்குது, சாஸ்திரம் மூணை மட்டும் எடுத்து விளக்கு. ஏன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன பண்ணுது, மெயின் அது ஒன்னுல இருந்து ஒண்ணு வந்ததை மூணா சுருக்கிடுச்சு. நம்ம அப்படி எடுத்துக்கலாம், தவிர ஆகாஷ வாயத்தை விடணுங்கிற அர்த்தம் கிடையாது. இதத்தான் 4 படிகள். அன்னம் காரணம், சரீரம் காரியம், ஜலம் காரணம், அன்னம் காரியம், அக்னி காரணம், ஜலம் காரியம், சத்து மூல காரணம், அக்னி காரியம்.
இந்த பாக்ஸை போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த ஏரியா வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், டு அசிமுலேட், டு கிராஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாந்தோக்கிய உபநிஷத்து நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த ஃபீல்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ சாந்தோக்கிய புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னா இந்த இடம் தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுறது. பசியையும் தாகத்தையும் வச்சு எப்படி தான் புரிஞ்சுக்கிறதுனா இந்த ஒரு இடம் கரெக்டாக இப்படி புரிஞ்சுட்டிங்கன்னா இதுக்கு மேலே சாந்தோக்கிய கஷ்டமான ஏரியா எதுவுமே கிடையாது. இதுவே நமக்கு ஈஸியாக புரிஞ்சுதுன்னா இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். சரிங்களா? அடுத்த மந்திரம், 4வது மந்திரம். படிக்கல, படிக்கிறேன். தஸ்ய க்வ மூலம் ஸ்யாதன்யத்ர நாதேவமேவ கலு சோம்யானேன சுங்கேனாபோ மூலம் அன்விச்சாத்பிஹி சோம்ய சுங்கேன தேஜோ மூலம் அன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன சன்மூலம் அன்விச்ச சன்மூலாஹ சோம்ய இமாஹ சர்வாஹ பிரஜாஹ சதாயதனாஹ சத் பிரதிஷ்டாஹ. திருப்பி அதே வார்த்தைகளை திருப்பி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு தஸ்ய க்வ மூலம், தஸ்ய க்வ மூலம் சாத்து. கேள்வி கேட்கிறான், இதை தவிர வேற எது இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி மாதிரி வருது. எனக்கு க்வ வந்தாவ கொஸ்டின், இன்ட்ராகேட்டிவ் வேர்டு. தஸ்ய க்வ மூலம் சியாத்து. தஸ்யனா ப்ரோனவுன் தான், எடுத்தோன்னா ப்ரோனவுன் தான் வருது. அதன் வாச்சியார்த்தமா சொல்றேன், அதன் மூலம் எது? அந்யத்ர அண்ணாத்யேவம் ஏவ. அந்யத்ர அதன் மூலம் எது, அதுதான் அது. தஸ்ய க்வ மூலம் சியாத்னா எது அதனுடைய மூலம். இதுதான் மந்திரத்தில் ஆரம்பிக்கிறது. எது அதனுடைய மூலம். எதை அடுத்த வேர்டு அந்யத்ர அண்ணாத்து ஏவம் ஏவ. அன்னத்தை தவிர, உணவை தவிர இதற்கு எது காரணமாக இருக்க முடியும்? அப்ப தஸ்யன்னா என்னது? சரீரம்னு புரிஞ்சுக்கணும். இதான் சொன்ன அட்வான்ஸ்டுங்கிறது இதுதான். புரோனோன் எடுத்தோன்னே அவங்க வேர்டை போல தஸ்ய. அப்ப சரீரஸ்யன்னு எழுதிக்கணும் அந்த இடத்துல. புரியல அப்படின்னா அந்த இடத்துல எழுதிருக்க சரீரஸ்ய. தஸ்யங்கிறது சரீரஸ்ய, உடம்பிற்கு. இந்த இடமெல்லாம் ப்ரோனோன் வரதுனாலதான் இந்த இடம் ரொம்ப கன்ஃபியூஷன், புரியாது போது அந்த குரு பரம்பரையில வரும்போது அவங்க டீச்சிங்ல டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா புரிஞ்சுங்க. நீங்க தனியா எடுத்து படிச்சு பார்க்கும்போது தஸ்யங்கிறது நீங்க எதை வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் அவங்கவுங்க லெவலுக்கு என்ன புரியுது அது தஸ்யக்கு என்ன போட்ட வேண்டியது, ஒரு ப்ரோனோனுக்கு ஒரு நவுனை போட்ட வேண்டியது. அப்போ என்ன ஆகும்? ஏன்னா எங்க ப்ராப்ளம் கிரியேட்டிங் ஏரியா வேர் த குரு பரம்பரா இஸ் நீடட் ஃபார் சாஸ்திரங்கிறது நான் சொல்றேன். தஸ்ய சரீரஸ்ய பிரச்சனை அப்படி கரெக்டா ஃப்ளோ அப்படியே போயிட்டு இருக்கும். எங்கேயும் கஷ்டம்னு ஃபீல் வராது, புரியலிங்கிறது நமக்கு வரவே வராது. தஸ்யனா சரீரஸ்ய க்வ மூலம் சியாத்து. வேற எதுங்க காரணமா இருக்க போகுது? இப்ப படிச்சு பாருங்க. அந்யத்ர அண்ணாத்யேவ. அன்னத்தை தவிர இந்த சரீரத்துக்கு வேற எது காரணமாக இருக்க முடியும்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். இந்த இடத்த என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு இது மார்க் போட்டு பிராக்கெட் போட்டு நான் சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க நிக்குது. ஏன்னா நீங்களே கற்பனையில சொன்னீங்களாங்கலாம் சொல்லக்கூடாதுல்ல. அதுதான் நான் சொன்னதை நான் இப்ப கரெக்ட் பண்றேன். இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 4 ஸ்டெப் எழுதணும் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது கலு சோமிய கூப்பிடுறாரு. சோமிய இவ்வளவு கஷ்டமான விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு புரிஞ்சுட்டு வரையே பிரியமானவனே சோமிய, பையன் மகனேன்னு கூப்பிட பாருங்க, சோமிய. அடுத்தது இது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? நல்லா நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஈஸியா புரியும். இப்ப செகண்ட் ஸ்டெப்புக்கு போறோம். அங்க வச்சுக்கணும். அதான் சொன்ன, அந்த இடத்துல நீங்க ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டீங்கன்னா அங்க செகண்ட் ஸ்டெப் லிங்க் பண்ணீங்கன்னா இங்க அப்படியே அந்த இது லிங்க் ஆயிப்போம். கலு சோமிய சும்மா கூப்பிடுறாரு, அதுல வராது. அன்னேன சுங்கேன ஆப்பக மூலம். அன்னேன சுங்கேன, அன்னேன சுங்கேன எது? ஆப்பக மூலம். ஆப்பக மூலம்னு என்னது? காரணம். இது செகண்ட் ஸ்டெப். உணவு காரியம், ஜலம் காரணம்.
இந்த இடத்துல அதான் சாஸ்திரம் சொல்லுது. தட் இஸ் நாம நோட் பயிற்சியத்துல செகண்ட் ஸ்டெப்போட லிங்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா? அடுத்து தேர்ட் ஸ்டெப். அன்விச்சத்பிஹி சோம்ய சுங்கேன தேஜசக மூலம். அது வரைக்கும் தேர்ட் ஸ்டெப். அன்விச்சத்பிஹி சோம்ய, அது கூப்பிடுற வேர்டு. சுங்கேன தேஜக மூலம். தேஜக மூலம்னா காரணம். எதுல தேஜக மூலம் போய் பாருங்க, தேர்ட் ஸ்டெப். சோ நீரை காரியமாக புரிந்து கொண்டு, அன்விச்சத்பிஹி நீரை காரியமாக புரிந்து கொண்டு, தேஜஸ்னா அக்னி, அக்னியை மூலமாக தெரிந்து கொள். இப்ப நீர் என்ன ஆயிருது? காரியமாயிருச்சு. எது இப்ப காரணமாயிருச்சு? தலைவன், நீரை வழி நடத்தி செல்கிறவன் அக்னி. அவ்வளவு பெரிய ஃப்ளோவை அப்படியே ஒரே ஸ்லோக மந்திரத்துல 3 வேர்ட்ல முடிச்சாச்சு. அக்னி மூலம். தேஜகனா அக்னின்னு அர்த்தம். அது மூலமாயிடுச்சு. இப்ப இது என்னாச்சு? 3வது ஸ்டெப். இப்ப அடுத்த ஏரியா இங்க வரப்போகுது. 4வது ஸ்டெப். அன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன சன்மூலம்னா சத்து தாங்க. இத்து இன்னா இருக்கு. பிகாஸ் ஆஃப் நேசல் மூலத்துல வர மா வரதுனால சத்துங்கிறது சன்னா மாதிரி இருக்குது. சத் மூலம் பிரிச்சு எழுதும் போது சத் மூலம். ஒன்னா எழுதும் போது சன் மூலம், பிரிச்சு எழுதும் போது சத் மூலம். இப்ப என்ன சொல்லுது? தேஜகம் என்ன ஆயிருது? காரியம். அன்விச்ச தேஜக, தேஜக அன்விச்ச காரியம். அப்ப யாரு சுங்கேன முளை விடுறது? யாருங்க? முளைனா காரணத்துக்கு யூஸ் பண்றவள் முளை. அப்ப காரணம் அங்காரு சத்து. சோ காரியங்கிற வேர்டுக்கு அது முளைங்கிற வேர்டை யூஸ் பண்ணுது சாஸ்திரம். நாம லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். காரியத்துக்கு முளை, மூலத்துக்கு காரணத்துக்கு மூலம். அந்த வேர்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த மந்திரம் ஈஸியா புரிஞ்சிடும். காரணத்துக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? மூலம் இந்த மந்திரத்துல. காரியத்துக்கு எது யூஸ் பண்ணுது? முளை. சுங்கம்னா முளை. அது சின்னதா பார்த்தீங்கன்னா அது காரியம். காரணம்ங்கிறது வேறுங்கிறது எப்படி, விதைங்கிறது எப்படி காரணமோ அது மூலம். ஸோ காரண காரிய பிரக்னியாவை பர்ஃபெக்டா அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே விளவிரிச்சுட்டு வர்றாங்க. ஆச்சுங்களா? அன்விச்ச தேஜசா நான் வச்சிருந்தோமா? அன்விச்ச 4th ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? அடுத்தது இந்த 4 ஸ்டெப்ஸ் மூலியமாக கடைசி என்ன வருது? அன்விச்ச சன்மூலக சத் மூலக சோம்யே சோம்ய இமாகா. இங்க இருக்கிற அனைத்தும் சர்வாகா பிரஜாகா. இங்கு இமாகான இங்கு பிரஜா சர்வான இங்க இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரஜைகளுக்கும் எது காரணம்? சத் மூலகா காரணம். அனைத்து ஜீவராசிகள் இது ஸ்டெப்ல வராது. இது கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் 4 ஸ்டெப்ஸ். By evaluating these, இதெல்லாம் நாளை வச்சு we are evaluating this sentence. என்ன பண்றோம்? சத்து காரணம். இந்த அனைத்து ஜீவராசிகள், ஏன்னா அதுக்கு மேல ஒரு காரணம் இல்லைங்கிறதுக்காக என்ன சொல்லுது? சர்வே பிரஜாகா, இங்க இருப்பது அனைத்திற்கும் அது காரணமா இருக்கிறதுனால சத்துனா என்ன நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்? பிரம்ம. அனைத்து ஜீவராசிகளுக்கும். இப்ப அனைத்து ஜீவராசிகளும் என்ன புரிஞ்சுக்கிறோம்? காரியம். சத் என்னது? காரணம். தட் பிரம்ம அகமஸ்மி. இந்த உலகத்துக்கே நான் காரணம். எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல? இது புரிஞ்சா, இந்த ஞானத்துல நின்னா என்ன சொல்றான் அவன்? ப்ரொக்ளைம் பண்றான். ஐ ஆம் மையேவ. அது பைக்கு பறி கைவிலத்துல மையேவ சகலம் ஜாத்தம். என்ன வேர்டு அது? எப்படி அந்த வேர்டு புரிஞ்சுக்கிறதாங்க என்டையர் சாஸ்திரமே. எது? மையேவ, என்னிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது. இந்த இடம் அங்க கைவல்யத்துல யூஸ் ஆகும். அதனால செலக்டட் கைவல்யம். ஏன்னா இந்த இடம் அப்படி அங்க வரும் கைவல்யத்துல. மையே அர்த்தம் சொல்லுது. பிரம்மம் அகம் நாம் தெரிஞ்சிட்டோம்னா நான் தான் என்னது? இந்த உலகத்திற்கு காரணம். யூ கேன் ப்ரொக்ளைம் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆஃப்டர் அந்த ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் ஐ எம் த காரணம். நோ டவுட் இன் தட். இஃப் யூ அது டவுட் வருது அப்படின்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் புரியணும்னு அது அவ்வளவுதான். மற்றபடி இஃப் யூ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஐ கேன் ப்ரொக்ளைம் எஸ் ஐ எம் த காரணம் ஃபார் திஸ் என்டையர் சர்வாக பிரஜாக. எல்லா ஜீவராசிகளுக்கும் அகமேவ காரணம். எப்போ? அகம் பிரம்ம அஸ்மின்னு புரியும் போது.
சத்தியம். அடுத்தது சத், அது பாருங்க, அந்த சத்து சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுது? இப்ப அனைத்துக்கும் காரணம் போது அது என்ன வேர்டு? சிருஷ்டி சொல்லிச்சா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுது. சிருஷ்டிக்காரன் சிதிக்கு வேற யாராவது ஆள் வேணுமா? உடனே என்ன சொல்லுது? சிருஷ்டிக்கு நான் தான் காரணம் சொல்லி முடிச்சாச்சு. மையேவ சகலம் ஜாத்திரம் எனக்கு பிரம்மனிலிருந்து அனைத்து சர்வாகா பிரஜாகா வந்து சிருஷ்டி. அடுத்த லைன் சொல்லுது, ஏய் நோ நோ, ஸ்திதிக்கும் நான் தான் காரணம். நோ நோ நோ, லயத்துக்கும் நான் தான் காரணம். ஸோ திஸ் மீன்ஸ் மந்திரம் இஸ் கம்ப்ளீட். ஹோல் சாஸ்திரா இஸ் நவ் கம்ப்ளீட். இப்ப என்ன சொல்லுது அடுத்தது? சதா சதாயதனாக, சத்து ஆயத்தனாக. பிரிச்சு பாருங்க, ஈஸியா புரியும். சத்து ஃபர்ஸ்ட் தா வரும். சத்து ஏன் அங்க சத்து பெரிய ரெண்டாவது மூணாவது தா போட்டிருக்காங்கன்னா அந்த ஆ வரதுனால. நீங்க எப்படி பிரிக்கணும்? சத்து ஆயத்தனாக, அனைத்தும் அந்த சத்தையே சார்ந்து இருக்கிறது. தட் இஸ் ஸ்திதி. அந்த சத்து தான் ஸ்திதி. சிருஷ்டி காரணம் முதல்ல படிச்சிட்டோம். இப்போ ஸ்திதி காரணம். அப்புறம் ஒன்னே ஒன்று விட்டு போயிடக்கூடாது இல்லையா? லய காரணம். அதுக்கு என்ன வேர்டு? சத்து பிரதிஷ்டாகா. சத்து பிரதிஷ்டாகா. லய, அந்த சத்தில், சத்தை தான் எல்லாமே அதில் ஒடுங்குகிறது. சத்தேவ ஆயத்தனம் சத்தேவ பிரதிஷ்டாக. ஸ்திதிக்கும் பிரளயத்துக்கும் அது அங்குதான் ஒடுங்குகிறது. லயமா சத்தில் தான் ஒடுங்குகிறது. சத்தேவ சமாப்தி, எல்லாம் அங்கு பிரதிஷ்டாக ஆயத்தனாக பிரதிஷ்டாக எல்லாம் எங்க ஒடுங்குது? சத்தேவ சமாப்தி, ஒடுங்குகிறது. அங்கதான் பிரதிஷ்டமாயிருக்கு, அங்கதான் சிருஷ்டியாயிருக்கு, அங்கதான் பிரதிஷ்டமாயிருக்குது, அங்கதான் சமாப்தி. நான் அதை அந்த வேர்டு சான்ஸ்கிரிட்ல புரியலனா சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம். சர்வாகா பிரஜாகா, அதனுடைய அப்படி புரிஞ்சுக்கணும். சர்வாகா பிரஜாகா சிருஷ்டி காரணம், சர்வாகா பிரஜாகா ஸ்திதி காரணம், சர்வாகா லய காரணம். பிரஜாகா சர்வாகா பிரஜாகா லய காரணம் யாரு? சத்து. சோ அசனாயா பிபாசா, இந்த ரெண்டு தத்துவத்தை வச்சு சத்து பிரம்ம மூலம் நிரூபணம் செய்யப்படுகிறது. என்ன நம்ம கன்க்ளூட் பண்றோம்? with using these two principles, தத்துவம், சத்து பிரம்ம மூலம். ஏன் சத்து பிரம்மன் போடுறேன்? நாம பிரம்மன் புரிஞ்சிருக்கோம். சாந்தோக்கிய உபநிஷத்துல பிரம்மங்கிற வேர்டு வரதில்லை, அது பதில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? சத்துன்னு யூஸ் பண்ணுது. ஏன்னா அப்ப சத்து வேறீங்க பிரம்ம வேறமா அப்படின்னு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்க. நான் ரெண்டு சைட் பை சைட் போட்டேன். சத்து பிரம்ம, அதுதான் மூலம். தட் இஸ் நிரூபணம் இங்கு செய்யப்படுகிறது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அது எப்படி, எந்த டெக்னிக்ல அதை நம்ம புரிய வச்சுது? by taking அசனாயா பிபாசா டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அதை யூஸ் பண்ணி காரணக்காரிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதில் எடுத்துக்கிட்ட தத்துவம் எது? அசனாயா பிபாசாங்கிற தத்துவத்தை எடுத்து 4 ஸ்டெப்ஸை புரிய வச்சு சத்தேவ இதக்கும் சர்வம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்களா. அடுத்தது அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா அனாத்மா பிரம்மவேவ. சர்வம்ங்கிற இடத்துல என்ன போடணும்? ஆத்மா அனாத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா அனாத்மா பிரம்மயேவ. சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். அப்ப ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா அனாத்மான்னு நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஜீவனா ஆத்மா, வெளியில் இருக்கிற சரீரம் அனாத்மா, எல்லா சர்வம் பிரம்மமயம். அடுத்தது இதே வேர்டு திருப்பி வரும். 5வது மந்திரம் தான் இப்போ. எஸ், 5th படிக்கிறேன். அத யத்ரைதத் புருஷக பிபாசதி நாம தேஜக ஏவ தத் பீதம் நயதே தத்யதா கோணாயோ கோணாயக அஸ்வநாயக புருஷநாயக இதி ஏவம் தத்தேஜக ஆச்சஷ்ட உதன்யேதி தத்ரைதத்யேவ சுங்கம் உத்பதிதம் சோம்ய விஜானீஹி நேதம்
அமூலம் பவிஷ்யதி. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான். இப்போ இங்க ரெண்டாவது என்ன பண்றோம், மீனிங் எழுதலாம். அத மேலும் எத்திர ஏதத்து புருஷக, அது எப்படி பிரிக்கணும்? எத்திரை தாத் புருஷக இருக்கா, எத்திர ஏதத்து புருஷக. இப்ப எது எடுத்துக்கிறோம்? பிபாசா. இந்த மந்திரத்துல அசனாயா, ஃபர்ஸ்ட் மந்திரத்துல அசனாயா பார்த்தோம். இப்ப பிபாசே தத்துவம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த மந்திரத்துல வெறும் பசி மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்ப கம்மிங் டு தாகம். தாகம் பிபாசா தத்துவம் இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேற எந்த புது விஷயம் கிடையாது. நம்ம என்ன படிச்சோமோ அதே தான் எடுத்துக்கொள்ள கான்செப்ட் பிபாசா, தாகம். அத எத்திர ஏத்தத்து புருஷக. மேலும் எப்பொழுது புருஷன் என்ன நாமம் பெறுது? பிபாசதி. என்ன பேரு நாம அவனுக்கு இப்ப பேர் வருது? தாகம். நீர் குடிக்க விரும்புவன். அவனுக்கு என்ன பேர்? இப்ப நீர் குடிக்க விரும்புகிறான். அப்ப என்ன நடக்குது? எந்த பெயர் அவனுக்கு? என்ன பேர் இப்ப சாஸ்திரம் வைக்குது? நீர் குடிக்க. பிபாசதிங்கிறது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன். தண்ணீர் குடிக்க விரும்புவன். நாமள என்ன சொல்லுவோம்? தாகம் இருக்கிறவன். அவன் தானே தண்ணி குடிக்க முடியும். அந்த மாதிரி என்ன நாம நீர் குடிக்க விரும்புகிறா என்ற பெயர் எப்பொழுது வருது அவனுக்கு? தண்ணீர் குடிக்கணும்னு எப்ப வருது? எல்லா நீர் தத்துவமும் அக்னியினால் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம், நாக்கு வறண்டதுக்கு அப்புறம் தான் என்ன வருது? தாகம் வருது இல்லையா? அதத்தான் சொல்லுது. உனக்கு தாகம் அப்படிங்கும் போது யார் அங்க காரணம்? தேஜக. அது என்ன பண்ணிருச்சு? அக்னிய வறண்ட செய்ய விட்டது. உடம்புல நாக்கில் இருக்கிற நீரை வறண்ட செய்ய விட்டு வறண்டு போச்சு. நாக்கு வறண்டு போச்சுன்னா அப்ப எது தண்ணி தத்துவத்தை யார் வரல செஞ்சது? வறண்டு போக செஞ்சது யாரு? அக்னி. உடம்புல இருக்கிற சூடு 98.4 டிகிரின்னு சொல்ல பாத்தீங்களா? அது என்ன சொல்ற? அவனுக்கு அப்பதான் என்ன பேர் வருது? தாகம் எடுப்பவன், தண்ணீர் குடிக்க விரும்புவன், தாகத்தோடு இருப்பவன். எப்படி வேணா நீங்க அவளுக்கு பேர் வச்சுக்கலாம். நாம தேஜக ஏவா பீட்டம். அந்த தண்ணியெல்லாம் யார் குடிச்சிருப்பாப்போ? அவன் தாகன்னு சொல்றானே, அந்த சமயத்துல அவன் ஒரு தண்ணீர் உள்ள வச்சிருந்தானே ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன்சைட் த டங்க் இருந்ததா இல்லையா? யாரு குடிச்சிருப்பா? அக்னி. தேஜக ஏவ. அது யாரு குடிச்சது? தேஜக ஏவ தத் பீத்தம். அந்த தண்ணீரை குடித்தது அந்த இடத்துல நாம நினைச்சுக்கிறோம் நாம குடிச்சோன்னு. யாரு நம்மள தண்ணி எடுத்துக்க வைக்கிறது? தண்ணி உள்ள எடுத்து ஊத்துறீங்கன்னா யாரு காரணம்? தேஜகா. என்ன பண்ணிட்டான்? வறண்ட நாக்கு உடம்பையில என்ன பண்ணி வச்சுட்டான்? வறண்டு போச்சு. அப்ப அந்த தண்ணிய எடுன்னு சொன்னவன் யாரு? அக்னி. அப்ப அவன் தானே தலைவன். இது நீர் என்னாச்சு? எங்க கொண்டாந்து போடுறாரு அழகா காரியம். பட்டா பியூட்டிஃபுல் திங்கிங். தேஜக ஏவ. யாரு? ஏற்கனவே குடித்த நீரை அக்னி எடுத்து சென்று விட்டது. இப்பொழுது குடிக்க என்ன பண்ணுது? இப்ப குடிக்கவும் தூண்டுகிறது. ஏற்கனவே குடித்திருந்த நீரை அது என்ன பண்ணிருச்சு? எடுத்துச்சு போயிடுச்சு. இப்போ புதிதாக தண்ணீரை குடிக்க சொல்லுது, எடுத்துக்க சொல்லுது. ரெண்டு காரணம் யார் பண்றா? 98.4 டிகிரி இன் மை பாடி. ரெண்டு வேலை செய்யுது. முதல்ல ஆல்ரெடி குடிச்சு இல்லையா? அதை என்ன பண்ணிச்சு? உறிஞ்சிச்சு. மறுபடியும் என்ன பண்ணுது? நம்மள அடுத்த நீரை குடிக்க வைக்கிறது. அப்ப யார் தலைவன் நீருக்கு? ஏன்னா போன ஸ்லோக மந்திரத்துல என்ன பார்த்தோம்? தண்ணி தான் சாப்பிட்ட உணவுக்கெல்லாம் தலைவன் தலைவன். நோ 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 நோ. நீ தண்ணிக்கு உள்ள ஒரு ஆள் தலைவன் இருக்கான். அவன் யாரு? 98.4 ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றான்? இத நாக்கை உலர வச்சு அதை இருக்கிற நாக்கில் இருக்கிற தண்ணி, உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியுமே எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்றான்? தண்ணீரை குடிக்க வைக்கிறான். அண்டர் த கண்ட்ரோல் த ஹோல் வாட்டர். இது பாருங்க என்ன தத்துவம் முடியுதா பாருங்க. ஹோல் வாட்டர் சிஸ்டம் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அக்னி 98.4 டிகிரி. ஹோல் ஃபுட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் வாட்டர் பாடி. தண்ணியில நான் சொல்றது தண்ணிக்குள்ள இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் பாடி சொல்றேன், வெளியில இருக்கிற வாட்டர் பாடியில. நீங்க சாப்பிட உணவு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க், தட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அக்னி. அதனாலதான் ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா எந்த நோய்க்கு எங்க குடிப்பாங்க? அக்னிக்கு தான் ட்ரீட்மெண்ட்டே. அதுதான் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு காரணம். அங்க குடிக்கிறதா இந்த தத்துவத்தை தெரிந்தோ, அது தெரியாது நமக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனா அது எப்பவுமே வேதம், ஆயுர்வேதம்ங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு அதனோட அங்கம் தான்.
ஆயுர்வேதம்ங்கிறது வேதத்தினுடைய அங்காணின்னு சொல்லுவோம். அது அப்படி இருக்கிறனாலதான் எப்படி வேதத்துல என்ன விளக்கங்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கோ தட் இஸ் ஃபாலோட் இன் ஆயுர்வேதா. அது நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணின வேதம் ஆயுர்வேதங்க. இந்த அலோபதிங்கிறது ஃபாரின்ல இருந்து வந்து இறங்கின ஒரு கான்செப்ட். அதுதான் நமக்கு அது ஒத்தே வரதில்லை. இது நம்மளோட இணைந்தது. வேதம் பாரதத்தோடு இணைந்தது, ஆயுர்வேதமும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த அலோபதி வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விஷயம். அடுத்தது தத்யதா. எதை போல நான் போன ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா, எது எப்படி? கோநாயக, அஸ்வநாயக, புருஷநாயக. இப்ப அக்னி என்ன ஆயிடுச்சு? கோநாயகனை போல், அஸ்வநாயகனை போல், புருஷநாயகனை போல். இது என்ன ஆயிடுச்சு இப்போ? நாயகா. 98.4 degrees நாயகா. லீடிங் பிரின்சிபல். The leader. Agni is the leader in my body. பசு அழைத்து செல். அதுல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன ஸ்லோகத்துல அதே தான். அஸ்வநாயக, கோநாயக, புருஷநாயக. இது ஏவம் இது போல தத்து தேஜகா ஆச்சஷ்டே. தேஜகன் என்ற தேஜக பிபாசா, அதாவது தேஜக அது தண்ணீருக்கு அசனாயா என்று பெயர் போல இங்க பிபாசா. ஓகே, ஆச்சஷ்டே என்று அழைக்கப்படுகிறது. தலைவன் என்று ஆச்சஷ்டே. உதன்யேதி. எப்படி நாம அதுல தண்ணீர்ல பார்த்தோமோ அதை போலவே இங்கும் அந்த தண்ணீருக்கு உதன்ய தண்ணி, அதுக்கு எது தலைவன்? அக்னி. தத்ர ஏதத்து ஏவா. இப்ப இதோட அந்த கான்செப்ட் முடிஞ்சது. ஒரு தத்துவம். அடுத்தது அந்த மந்திரத்துல இது அடுத்த ஹாஃப். என்ன வேற கருத்து வருது? தத்ர ஏதத் ஏவா. தத்ரன நீரில் இருக்கும். அதாவது இந்த 3 பூதம் படிச்சோம் இல்லைங்களா, அதுதான் இங்க ஏதத் ஏவ. சுங்கம் உற்பதித்தம். இந்த 3 பூதங்கள் தான் சரீரத்துக்கு காரணம். ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல 3 தான் வருது. நான் முதல்ல படிச்சிருப்போம். நம்ம சாப்பிட்ற, இப்ப லிங்க் பண்ணி பாருங்க. நம்ம சாப்பிட்ற அன்னம் சரீரம், தண்ணீர் ரத்தம், தேஜகா எதை கொடுக்குது? எலும்பு அது உள்ள இருக்கிற லிக்விடு. நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, ஆழாக்கா போகுது. அதுதான் அங்க ஃபர்ஸ்டே படிச்சிட்டோம். அன்னம்ங்கிறது என்னது? சரீரமாக மாறுது. தண்ணீர் என்னவா மாறுது? ரத்தமாக மாறுகிறது. நம்ம சாப்பிட்ற அக்னி என்ன ஆகுது? நம்ம அக்னி தத்துவம், அது இருக்கிற அக்னி தத்துவம், ஒரு உணவில் இருக்கிற அக்னி தத்துவம் என்னவா மாறுது? எலும்பாகவும் மச்சியாக மாறுது. ஸோ நீரிலிருந்து ஏதத்து சுங்கம் உற்பத்தித்தம் சோமிய. நீரிலிருந்து உடல் உற்பத்தி ஆகிறது. நீரிலிருந்து உடல் உற்பத்தி ஆகிறது. அது எங்க வரும்? ந இதம் அமூலம் பவிஷ்யதி. சரீரம் மூலம் இல்லாமல் இருக்காது. கடைசி வீடு ந இதம் அமூலம் பவிஷ்யதி இது. அதனால இதம்ங்கிற வேர்டு கோஸ் டு சரீரம். இந்த சரீரம் மூலம் இல்லாமல் இல்லை. மூலம் இல்லாமல் இல்லை. தத்ரு நீர், தத்ரன் நீரில் இருக்கும். இந்த சுங்கம் அதிலிருந்த சரீரம் உற்பத்தித்தம். இந்த சரீரம் எதிலிருந்து உற்பத்தி ஆகுது? நீரிலிருந்து இந்த உடல் உற்பத்தி ஆகிறது. சோமிய அப்படி அறிந்து கொள் மகனே, சோமியன பிரியமானவனே. விஜானி. இப்ப நான் சொன்ன தத்துவத்தை நீ புரிந்து கொள். என்ன கடைசி எதுல முடிக்கிறது? நீ பாயிண்ட் கடைசி எது வரணும்? சரீரம்ங்கிறது காரியம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. மூலம் இல்லாமல் சரீரம் இல்லைன்னு மட்டும் நீ இப்போ புரிந்து கொள். ஜலம் காரியம், தேஜக இந்த மந்திரத்துல காரணம். அவ்வளவுதான். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஜலம் காரியம், தேஜக காரணம். எப்பொழுது தாகம் எடுக்கிறது, வயிற்றுக்குள்ள நீரை அந்த அக்னி உறிஞ்சிக்குது, அப்பதான் நமக்கு என்ன வருது? தாகமே வருது. இப்ப இந்த இடத்துல ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா உதன்யான ஒரு வேர்டு. உதன்யானா உதகம் பிளஸ் ஞா பிரிக்கலாம். உதன்யான ஒரு வேர்டு இருக்கு பாத்தீங்களா? உதகம் பிளஸ் ஞா. உதகம்னாங்க நீர். சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்க. உதகம்னா நீர், ஞான நயத்தி நீரை அழைத்து செல்வது. அதனால அந்த வேர்டு என்ன வருது அங்க? உதன்யா, நீரை அழைத்து செல்கிறது. யாருக்கு பேரு உதன்யான்னு?
நீர் நீருக்குல்ல அக்னிக்கு பேரு உதன்யான்னு பேரு. ஏன் உதன்யா? நீரை அழைத்து செல்வது. உதக்கம் நயத்தி இது உதன்யா. யாருக்கு பேர் வைக்கிறாரு? இறைவன் தேஜகத்துக்கு பேர் வைக்கிறார் உதன்யா. நீரை அழைத்து செல்பவன் உதன்யா. ஆனா ஆக்சுவலா உதன்யம் தான் வந்திருக்கணும். நீங்க திங்க் கிராமர் பாயிண்ட் தெரிஞ்சுதான் அந்த இடத்துல உதன்யம் தான் வந்திருக்கணும். ஆனா உதன்யான்னு வருது. என்ன சொல்ல, நம்ம இது ஒரு சில இடத்துல உபனிஷத்துக்குள்ள இந்த மாதிரி மாறுதல் கொண்டு வந்து மீட்ரு கணக்குக்காக சில எழுத்துக்களை ஃப்ரீடம் டு சேஞ்ச் மீட்ரு ஒரு கணக்கு இருக்கும், அதுக்குள்ள கொண்டு வரக்காக போயம்ல எழுதும்போது பார்த்தீங்கன்னா சில வேர்டுலாம் மாற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல உதன்யாங்கிறது தெரியாத சான்ஸ்கிரிட் தெரிஞ்சும் போது மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹிண்ட் கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன வரும்? 6வது மந்திரம். படிக்கும் போதே பாருங்க உங்களுக்கு அப்படியே புரியும். ஏன்னா அதே தான் வரும், பெரிய மந்திரம். பட் ஆல்ரெடி பார்த்தது தான் கன்க்ளூடிங் போகுது. தஸ்ய க்வ மூலம் ஸ்யாத் அன்யத்ர அத்யோத்பிஹி சோம்ய சுங்கேன தேஜோ மூலம் அன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன தன்மூலமன்விச்ச சன்மூலாக சோம்யேமா சோம்ய இமாக சர்வாக பிரஜாக சத்து ஆயத்தனாக சத்து பிரதிஷ்டாக யதா து கலு சோம்ய இமாக திஸ்ரோ தேவதாக புருஷம் பிராப்ய த்ரிவித்து த்ரிவிருத்து ஏகைக்கா பவதி ததுக்தம் புரஸ்தாத்யேவ பவதி பவதி அஸ்ய சோம்ய புருஷஸ்ய பிரயத்தக வாங்மனசி சம்பத்யதே மனக பிராணே பிராணக தேஜசி தேஜக பரஸ்யா தேவதாயாம். மீனிங் மட்டும் கொடுத்து எழுதிங்க. இது கண்டினியூட்டாக இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மீனிங் மட்டும் கொடுத்தா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மீனிங் மட்டும் எழுதிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா அடுத்த கிளாஸ் கண்டினியூட்டி கிடைக்காது. தஸ்ய க்வ மூலம். சரீரத்துக்கு மூலம் எது என்றால் எல்லாம் கன்க்ளூட் பண்றாரு. இவ்வளவு நேரம் படிச்சது அதனால சொன்னேன். இது இருந்து எழுதிக்கிட்டீங்கன்னா கன்க்ளூடிங் ஒரு ஹாஃப் வந்து கன்க்ளூட் பண்றாரு. அப்புறம் புதிய கருத்து வரும் மரணத்தை பத்தி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கன்க்ளூடிங் வரைக்கும் நான் மீனிங் கொடுக்குறேன். தஸ்ய க்வ மூலம் சியாத்து, சரீரத்துக்கு மூலம் எது என்றால், போன ஸ்லோகத்தில் இருக்கிற வேர்டே தான் வரும். நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தேன்னா நீங்க எழுதிக்கலாம். அந்யத்ர உத்யகாத்பிஹி, நீருக்கு வேறாக என்ன மூலம் இருக்க முடியும்? அந்யத்ர அத்யக அத்பிஹி, நீருக்கு வேறாக வேற என்ன இருக்க முடியும்? இந்த சரீரத்துக்கு மூலம் எதுன்னு கேட்டா நீரை தவிர வேற என்ன இருக்க முடியும்? சோம்ய. சுங்கேன தேஜக மூலம் அன்விச்ச, யாரு? தேஜசா. நீருக்கு காரணம் யாரு மூலமாக இருக்க முடியும்? அக்னி. சுங்கேன தேஜக மூலம் அன்விச்ச தேஜசா சோம்ய. தேஜசா சோம்ய. சோம்ய, நீருக்கு வேறு யாரு தலைவனாக இருக்க முடியும்? அக்னிதான். நீருக்கு காரணம் தேஜகா, அதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? சோம்ய. பிரியமானவனே, அந்த சோமிய போடும்போது ஒரு கான்செப்ட் பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சரீரத்துக்கு நீர், நீருக்கு அக்னிங்கும் போது நடுவில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சோமிய போட்டு புரிய வைக்கிறாரு. தேஜசா, நெருப்பை தவிர வேற யாரு காரணமா இருக்க முடியும்? மறுபடியும் இருக்கு சோம்ய. அதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? அடுத்த பாயிண்ட் வந்துட்டாரு. சுங்கே தத்து. சுங்கேன மூலம், முளை. அதுக்கு சத் மூலம் அன்விச்ச, சத்தை தவிர வேற என்ன காரணமா இருக்க முடியும்? எதுக்கு? தேஜக. 3வது பாயிண்ட் அறிந்து கொள். இப்படி நீ தெரிஞ்சுக்கோ. சத் மூலாக சோம்ய இமாக சர்வாக பிரஜாக சத் ஆயத்தனாக சத் பிரதிஷ்டாக. இது வரைக்கும் எது வருது? சத் மூலாக. சத்து தான். அக்னிக்கு எது மூலம்? சத்து. சோம்ய இமாக சர்வாக பிரஜாக, எல்லாமே அந்த சத்திலிருந்து தான். என்னது? இப்ப சிருஷ்டி லயத்தை எப்படி போன ஸ்லோகம் சொன்னாரோ அதே தான் சொல்றாரு. இமாகா பிரஜாகா சர்வாகா இமாகா பிரஜாகா, எல்லாமே எதிலிருந்து வந்தது? சத்து ஆயத்தனம், சத்து பிரதிஷ்டா. அதுதான் ஆயத்தனம் சிருஷ்டி, பிரதிஷ்டான ஸ்திதி காரணம். அந்த சத்து தான்
சிருஷ்டி காரணம் அந்த சத்துதா. பிரதிஷ்டான என்னது? ஸ்திதி காரணம். ஆயத்தனானா சிருஷ்டி காரணம், இது ஸ்திதி காரணம். யதாத்து கலு சோம்ய இமாகா திஸ்ரோ தேவதாகா. இதெல்லாம் எதனால் நடந்தது? திஸ்ரா தேவதாகா. இத்தனைக்கு காரணம் எது? எது சரீரத்துக்கு? 3 அக்னி, ஆப்பகா, பிருத்திவி, 3 தேவதைகள். புருஷம் பிராப்திய. இந்த 3 தேவதைகள் அக்னி, ஆப்பக, மூலம் ஜீவனை சார்ந்து எப்படி உருவாச்சு? திரிவித் கரணம். இது போன ஸ்லோகத்தோட நம்ம முந்திர படிச்ச ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணு. இந்த 3 பூதங்களும் சூக்ஷ்மமாக இருந்து திரிவித் கரணத்தின் மூலியமாக ஸ்தூலமாக மாறி சரீரமாக மாறி இருக்கிறது. திரிவித் கரணம். திரிவித் திரிவித் ஏகைகா பவதி. இது வரைக்கும் படிச்சுக்கலாம். இதோட இது கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது ஒரு புதிய கருத்து வருகிறது. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த மந்திரத்தை இதோட மார்க் பண்ணி வச்சுங்க. இது ஒரு கம்ப்ளீட். பட் அடுத்து ஒரு செப்பரேட் பார்ட். அது we have to deal separately, independently. அப்ப இந்த கருத்துக்கள் நல்ல தரவா இருந்தா தான் அந்த இப்ப நான் சொல்ல போற கருத்து புரியும். ஸோ நல்ல ரீகலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் will be very easy. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.